யூடியூப் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேரி சிவகமாட்டம். செல் நம்பர் 9943415471. இது வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, வாங்க வீட்டுக்கு போவோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, 12th படித்தவங்களுக்கு ரயில்வேயில் வந்து நல்ல ஜாப்பு பாருங்கள். எல்லாம் மேக்ஸிமம் 10th 12th தான் படிச்சிருப்பீங்க. இது டிகிரிலாம் கேட்கல. 12th படித்தாலே நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள். பாருங்கள் எவ்வளோ வேகன்சி வந்து 1376 பேர் எடுக்கிறாங்க. சம்பளம் வந்து நல்ல சம்பளம் 44,000 அதான் 45,000 கிட்டத்தட்ட. நல்லா 44,900 வரைக்கும் சம்பளம். நல்லா இது என்ன கேட்டிருக்காங்க 12th. நல்லா பாட்டுங்க. இது மேக்ஸிமம் ஆர்மியில் ஃபெயில் ஆகிட்டேன், போலீஸில் ஃபெயில் ஆகிட்டவங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸு. இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பிடிஎஃப் பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். அதேமாரி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்கிறேன். என்ன வயசு, என்ன படிப்பு, என்ன சம்பளம் க்ளீனாக சொல்கிறேன். வாங்க, இதுதான் அதனுடைய பிடிஎஃப் பாருங்கள். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டு போர்டுலேருந்து கால் ஃபார் வந்திருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் பாருங்கள். உங்களுக்கு 17/8/2024 அன்றைக்கி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து வெளியேறிச்சு. இந்த டேட்டில் இந்த அப்ளிகேஷனு ஓப்பனிங் டேட்டு, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுக்கு என்ன டேட்டு 16/9/2024. 16/9/2024 உங்களுக்கு கடைசி டேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் பேசுங்களா. இது அப்ளிகேஷன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து 16/9/2024, சரிங்களா? அதேமாரி அப்ளிகேஷன் டேட்டு பாருங்கள், 17/9/2024 26/9/2024. இதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணணும். நல்லா கவுண்ட் பண்ணிடுங்க. 17/9/2024 26/9/2024 தான், சரிங்களா? டைம் இருக்குது. இதுதான் அதனுடைய இது, சரிங்களா? நல்லா இப்போ நோட் பண்ணிக்கங்க. அதேமாரி பாருங்கள் என்னென்ன ட்ரேடு எடுக்கிறான்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக இருக்கு பாருங்கள். இதில் வந்து நர்சிங் சூப்பரண்டுக்கு தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அதில் பார்த்து மற்றபடி எல்லா டென்டலுக்கு, ஹெல்த்துக்கு, லைப்ரரிக்கு எல்லாமே எடுக்கிறாங்க. அதில் நம்ம வாங்க வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதேமாரி பாரு, வேகன்சி இப்போ எவ்வளோ சொன்னேன், 1376. நல்ல வேகன்சி பார்த்துங்க, இது மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க தெளிவாக பார்ப்போம். பாருங்கள், பணியிடம் இந்தியாவில் தான், சரிங்களா? விண்ணப்ப கட்டணம் வந்து SC/STக்கு வந்து ஃபிமேல் எக்ஸர்விஸ்மேன் உங்களுக்குலாம் வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்குலாம் வந்து 250 ரூபா தான். மற்றவங்களுக்கு வந்து 500 ரூபா, ஓகேங்களா? முக்கியமானது பாருங்கள், இந்த செலெக்ஷன் எப்படி நடக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, CPT எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம், அவ்வளோதான். மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு பாருங்கள், நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது பக்கத்தில் ஆல் பெல்லை செட் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற கம்ப்ளீட்டாக வீடியோ வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கம்ப்ளீட் டீட்டெயிலில் சொல்கிறேன் பாருங்கள். இது என்ன வேலை வாய்ப்பு, இதுக்கு என்ன எவ்வளோ வேகன்சி, என்ன சம்பளம், என்ன படிச்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கு வருங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நேரம் அதிகமாக வந்து வீடியோ நம்ம உங்களுக்கு சொல்ல விரும்பலை. நீங்கள் இப்போ நம்ம போய் பார்க்குறீங்க. இதுக்கு என்ன வயசு என்ன ஏதுன்ட்டு. மேக்ஸிமம் வந்து 18லேருந்து 33 வயசு வரைக்கும் பாருங்கள். 12th படிச்சிருந்தால் எப்போதும். இது 19 வேகன்சி ஃபீல்டு ஒர்க்கர், சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. நிறையா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நான். நீங்கள் கரெக்டாக வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள். எவ்வளோ ஏஜ், எவ்வளோ எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், லேபரேட்டரி அசிஸ்டண்ட் கிரேடு 2க்கு பாருங்கள் 94, சம்பளம் 21,700. இது 12th தான் பாருங்கள். எல்லாமே டீட்டெயில் இருக்குது. வயசு 18 to 36 பார்த்துங்க. அடுத்து என்னது, ECG டெக்னீஷியன் 13 வேகன்சி, சம்பளம் 25,500, 10+2 தான். அதுக்கு பாருங்கள், வயசு 18 to 36. தெளிவாக பார்த்துங்க, நல்ல வேகன்சி. அதுக்கடுத்து அடுத்து 4 வேகன்சி. இது வந்து இதுக்கு வந்து BSc கட்டுறாங்க. 12th கேட்கல, டிப்ளமோ BSc டெக்னீஷியன், சரிங்களா? அடுத்து பாருங்க, நல்லா பாருங்க. நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்போ நேரில் பார்க்குறீங்க. வேகன்சி இதுக்கு வந்து கம்மி தான், டெக்னீஷியன், சரிங்களா? இதுக்கு வந்து 10+2 தான் கேட்டிருக்காங்க. சம்பளம் வந்து 25,500, சரிங்களா? வயசு 18 to 36. மேக்ஸிமம் வயசு அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து கம்மி தான். அதுக்கு ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு BSc 2 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது ஆனால் 36 வயசு வரைக்கும் தான். அதுக்கடுத்து பாருங்க, இது எக்ஸ்ரே டெக்னீஷியன். இதுக்கு வந்து 64 வேகன்சி, 29,200, 10+2 தான். வயசு 19 to 36. தெளிவாக பார்த்துங்க. எல்லாமே இதில் இருக்குது. ஒவ்வொன்றா சொன்னால் லேட்டாகுன்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக சும்மா
ஹெட்லைன் அவுட்டில் சொல்கிறேன் நான். அடுத்து பாருங்கள், இது என்று ஃபார்மஸ்ட்டு என்று கேட்டுக்கு வந்து 246. இது வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சம்பளம் 21, 29, 200, 10+2 தான். ஏஜ் 38 வரைக்கும் கேட்டிருக்காங்க பாருங்க, 20லேருந்து 38. சரிங்களா? அதுக்கடுத்து லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து 2 விதம். சம்பளம் 35,400. பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். வயசு 36 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 18லேருந்து 36. தெளிவாக பார்த்துக்குங்க. அருமையான ஜாப்பு, இதை கைவிடாதீங்க. அதேமாதிரி அடுத்து தெரபிஸ்ட், இதுக்கு வந்து 2 பேர் தான். 2 வேகன்சி தான். 35,400 சம்பளம். அடுத்து வயசு 36 வயசு வரைக்கும் கேட்டிருக்காங்க. டிகிரி +2. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், கிரேட் 2. அடுத்து என்ன, இது 20 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிஏ டிகிரி ஹோல்டரு. 2வது வயசு 36 வயசு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றா சொன்னால் லேட்டாகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாம் காமிக்கணும், நல்லா தெளிவாக பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பெத்தோபதிஸ்ட்டு 2 வேகன்சி தான். பிஎஸ்சி டிப்ளமோ படிச்சுக்கணும். அடுத்து வந்து இதுக்கு 21லேருந்து 43 வயசுன்னு கேட்குறாங்க. வயசு இது கூட கேட்டிருக்காங்க, ஆனால் வேகன்சி கம்மி தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து லைப்ரரி சூப்பரண்ட்டுக்கு 27, பரவாயில்ல. பிஎஸ்சி 35,400 சம்பளம். நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். அதுக்கடுத்து வயசு 36 வயசுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ஹெல்த்து மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து 126. இதுக்கு வேகன்சி அதிகங்க. 35,400 சம்பளம். பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு அதில் வந்து சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி இருக்கணும். அதில் அப்புறம் வந்து இதுக்கு வயசு வந்து 36 வயசு இருக்கிறாங்க. இது கூட வேகன் அதிகம். இது யார் யாருக்கு எலிஜிபிளோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், தாலிஸ் டெக்னீஷியன், இதுக்கு 20, சம்பளம் 35,400. பிஎஸ்சி. அடுத்து வயசு 36, 20 to 36. சரிங்களா? இது எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஹைனிஸ்ட், இதுக்கு வந்து 3 பேர் தான். சம்பளம் 35,400. டிகிரி கேட்டிருக்காங்க. பயாலஜி முடிச்சிருக்கணும். அதில் வயசு வந்து 18லேருந்து 36. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இதுக்கு 7 வேகன்ட் தான் கேட்டிருக்காங்க. வயசு 36 தான். அதுக்கடுத்து வந்து இதில் 4 வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வயசு 21லேருந்து 33 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சம்பளம் அதே தான். அடுத்து வந்து இது பாருங்கள், அதிகம் நர்சிங் சூப்பரண்ட் அதிகம் 713. பார்த்துக்குங்க, கல்வி தகுதி பட்டுக்குங்க கரெக்டாக. நர்சிங் அந்த முடிச்சிருக்கணவங்க 3 இயர்ஸ் கோர்ஸு, ஜென்ரல் நர்சிங்கு ஸ்கூலு நர்சிங் அல்லது அதர் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரிகக்னைஸ்டு, அதாவது படிச்சிருக்கு, கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கியிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அவங்க இதுக்கு எலிஜிபிள். போஸ்ட்டு 713. சம்பளம் 44,900. சரிங்களா? அதனால் வயசு வந்து 20 to 43 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது நிறையா இருக்குது. வேகன்சி அதிகம். இது வந்து கம்மி தான். சரிங்களா? இதுக்கும் பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. வேகன்சி கம்மியாக இருக்குது. பட் 36 வயசு வரைக்கும் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றா க்ளீனாக சொல்லிட்டேன் பாருங்கள். இது வேகன்சி 1376 இப்போ தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சேன். சரிங்களா? அதான் இந்த வாய்ப்பு விட்டுறாதீங்க. உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க, இந்த படித்தவங்க பதிச்சுக்குங்க. அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால், நம்ம சென்டரில் வந்துட்டு ஆர்மிக்கும் போலீஸுக்கும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் நடக்குது. ஃபிசிக்கல் ட்ரைனிங் மட்டும் நம்மகிட்ட வர்றவங்களுக்கு வந்து 5,000 தான். ஒரு மாதத்துக்கே 5,000, 5,000 ரூபா தான். சாப்பாடு கொடுத்துருவோம், ட்ரைனிங் கொடுத்துருவோம். சரிங்களா? அந்தமாரி இப்போ சென்டர் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் எங்கேயும் கிடைக்காது. 2வது வந்து யாருக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் அது. சரிங்களா? இது யார் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் இந்த நான் சொல்கிறது. விருப்பம் யாருக்கு நீங்கள் பண்ணிங்க, அழகாக வந்து பாருங்கள். ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்பளம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து மாதம் 5,000 தான் வாங்குவோம். அதே சமயத்தில் சாப்பாடு கொடுத்துருவோம், ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருவோம், தங்கு வசதியும் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, விட்டுறாதீங்க. அதேமாதிரி இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டேன். யார் விருப்பம் உள்ளவங்க, +2 முடிச்சவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்களுக்கு எங்களுடைய சென்டருடைய வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி தகவலை தெரிவித்து அவங்களுக்கும் 12th படித்தவங்க ஆர்மிக்கும் போலீஸில் ஃபெயில் ஆகிட்டுன்னு மனசு விட்டு உட்காந்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட் எடுங்க. இது ரயில்வே தான்.
மத்திய சர்க்கார் வேலை தான். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.